ஒருத்தரோட ஃபன்னியான நோஃபேப் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். எல்லார மாதிரியும் இவரும் ஒரு அடிக்டான பர்சன் தான். ஒரு கட்டத்தில் இவருக்கு நோஃபேப் பற்றி தெரிய வருது. இவரும் அதை ஃபாலோ பண்ணுறாரு. ஃபாலோ பண்ணி 2 நாள் நல்லா போகுது. அதுக்கப்புறம் ரிலாப்ஸ் பண்ணிட்டாரு. மறுபடியும் நெக்ஸ்ட் டேவே ஃபாலோ பண்ணுறாரு. அகைன் ஃபெயில் ஆகிடுறாரு. இப்படியே அந்த வாரம் ஃபுல்லாக டெய்லி அடிச்சிடுறாரு. அப்போ அவரோட நல்ல மனசு அவரை செம்மையா திட்டுது. நீ இந்த தடவையாவது 100 நாள் கம்ப்ளீட் பண்ணணும், அப்பதான் நம்ம லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் நல்ல மனசு அவர்கிட்ட சொல்லுது. அவரும் அவரை நல்லா மோட்டிவேட் பண்ணிக்கிறாரு. ரெடியா ஸ்டார்ட் பண்றாரு. மறுபடியும் அடுத்த நாளே ஃபெயில் ஆயிடுறாரு. ஃபெயில் ஆன அடுத்த நிமிஷமே அவர் நல்ல மனசு அவரை செம்மையா திட்டுது. ஒரு மண்ணு புடுங்க முடியல, நீ எல்லாம் என்னடா கேங்ஸ்டர், நீ ஒண்ணு டென்ஷன் ஆகாதா? அவர் நல்ல மனசு சொல்லுது, இதுக்கப்புறம் நான் சொல்றதை நீ கேளு, பிளான் நான் போடுறேன், அதை புடுங்க போதும், புடுங்கறேன்டா அப்படின்னு சொல்லி ஒரு சில ஐடியாஸ்லாம் கொடுக்குது. சரி, இனிமே நான் ஃபெயில் ஆக மாட்டேன், கண்டிப்பா ஜெயிப்பேன்னு அவர் மனசு கூடயே பேசிக்கிறாரு, அவருக்குள்ளேயே பேசிக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த வாட்டி செம்ம ஸ்ட்ராங்கா ஸ்டார்ட் பண்றாரு. மறுபடியும் அடுத்த நாளே ஃபெயில் ஆயிடுறாரு. கோவத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம போனை உடைச்சிடுறாரு. எனக்கு இந்த நோஃபேப்பே வேண்டாம்னு முடிவு பண்றாரு. நார்மல் லைஃப் வாழ்றாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஏகப்பட்ட பிரச்சனை அவருக்கு லைஃப்ல வருது. கடன் தொல்லை, வீட்டு பிரச்சனை, வீட்டுல ஒரே சண்டை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை அவர் சுத்தி வருது. அவரு யோசிச்சு பாக்குறாரு, நம்ம இந்த மாதிரி அடிக்டா இருக்கிறனால தான் நம்ம லைஃப்ல நிறைய பிரச்சனை வருதோ, இதெல்லாம் நம்ம நோஃபேப்ல படிச்சிருக்கோமே அப்படின்னு யோசிச்சு பாக்குறாரு. சரி, இனிமே எப்படி பண்ணலாம், படம் மட்டும் டெய்லி பார்க்கலாம், ஆனா அடிக்க வேணாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு. ஒரு 5 நாள் அவருக்கு நல்லா போகுது. பரவாயில்லையே, இந்த மெத்தட் நல்லா இருக்கே, இது சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. இனிமே நம்ம இப்படியே பண்ணலாம், பார்த்தா மாதிரியும் இருக்கும், நம்ம வேஸ்ட் பண்ணாத மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா அதை ஃபாலோ பண்றாரு. ஒரு 5 நாள் அவருக்கு நல்லா போகுது. 6வது நாள் மெதுவா ஸ்டார்ட் பண்றாரு. அவ்வளவுதான், ஆரம்பிச்சு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாரு. ஒரு நாளைக்கு 3 நாளுன்னு போயிடுது. மறுபடியும் சோகமாயிடுறாரு. சரி, இனிமே நம்ம ஒழுங்கா ப்ராப்பரா ஃபாலோ பண்ணலாம். நோஃபேப் ரூல்ஸ் என்ன? பார்க்க கூடாது, அடிக்க கூடாது, ஆர்காசம் இருக்கக்கூடாது. சரி, இவ்வளவுதானே, கொஞ்ச நாளைக்கு இந்த கேவலமான லைஃப் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட்டோட இந்த நோஃபேப்பை ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்ணி இந்த தடவை 15 டேஸ் கிட்ட வந்துட்டாரு. எப்படி 15 டேஸ் கடந்தாருன்னு அவருக்கே தெரியல. அவருக்கு ஏதோ சக்தி வந்த மாதிரி ஃபீல் பண்றாரு. செம்ம ஹாப்பியா இருக்காரு. முகத்துலலாம் ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ்லாம் தெரியுது. அன்னைக்கு 15th டே ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு. அன்னைக்கு நைட்டு சும்மா மொபைல்ல காமெடி பாக்குறாரு. அதுக்கப்புறம் யூடியூப்ல ஒரு ஐட்டம் சாங் பாக்குறாரு. அதை பார்த்ததும் அவருக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. கொஞ்சம் கொஞ்சமா அவர் அப்படியே இழுத்துட்டு போகுது. அவரே அறியாம அப்படியே போயிடுறாரு. நேரா வெப்சைட்டுக்கு போயிடுறாரு. அவரே அறியாம கையை கீழே கொண்டு போய் வாழைப்பழத்தை பிசைற மாதிரி பிசைஞ்சு அவுட் ஆகிட்டாரு. மறுபடியும் சோகமாயிடுறாரு. அதுக்கப்புறம் அவரோட லைஃப் கொஞ்ச நாள் நார்மலா போகுது. என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு ஃபீல் பண்றாரு. அவருக்கு பாத்தீங்கன்னா லவ்வும் செட் ஆகல, கையில பணம் இல்ல, ஒரு நல்ல வேலை இல்ல, வீட்டுல ஒரே பிரச்சனை, அவருக்கு லைஃபே ஒரே நெகட்டிவா போகுது. சரி, இதான் ஃபைனல், கடைசியா 100 நாள் இருப்போம், இல்லைன்னா இதோட எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடலாம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாரு. அவர் இந்த 100 நாளை சக்சஸா முடிச்சாரா இல்லையான்னு பார்ட் 2ல பார்க்கலாம். இப்போ நான் சேல் பண்ற அந்த நோஃபேப் கோர்ஸ் வீடியோவோட சாம்பிள் பார்ப்போம். பான். இப்போ பான் மன ரீதியாக எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணும் அதை பற்றி பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள், அதிகமாக பஸ் பான் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா பஸ்ஸில் போகும்போது யாரை பார்த்தாலுமே அந்த பானோட ரிலேட் பண்ணி பார்ப்பீங்க. இப்போது கிச்சனில் நடக்கிற மாதிரி பான் அதிகமாக பார்த்தீங்கன்னா கிச்சனை பார்த்தாலே அந்த மாதிரி தாட்ஸ் தான் வரும். நெக்ஸ்ட்டு, வயது முதியவர்கள் படம், அதாவது ஆன்டி மூவிஸ்லாம் அதிகமாக பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா? இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவீங்க, அங்கே நிறைய வயசில் பெரியவங்களாம் வந்திருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது பானில் பார்த்த ஆன்டி ஞாபகம் தான் வரும். இவங்களும் அந்த மாதிரி டைப்பாக இருப்பாங்களோ அப்படிலாம் உங்கள் மைண்டு யோசிக்கும். இப்படி தான் பான் உங்கள் மைண்டை அஃபெக்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, ஆன்ட்டினா என்ன? நம்ம எல்லாரும் சின்ன வயசில் பக்கத்து வீட்டுக்காரங்களை, அப்புறம் ஃப்ரெண்டோட அம்மாவை எல்லாரையும் ஆன்ட்டின்னு தான் கூப்பிடுவோம். ஆனால் இப்போது இந்த ஆன்ட்டின்ற வார்த்தையை ஏதோ தப்பான விஷயம்ன்ற மாதிரி நம்ம மைண்டில் திணிச்சிட்டாங்க. இதுக்கு ரீசன்ஸ்லாம் பான், இது மூலிமா வயசில் பெரியவங்க கூட உறவு வைக்கலாம், அதெல்லாம் தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டில் திணிச்சிட்டாங்க. ஒருத்தன் சொல்கிறான், இந்த ஆன்ட்டி சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறான்.
ஆனால் அவங்கள பார்த்தா கையில் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு பாவமாக போகிறாங்க. பாவம், அவங்க லைஃப்பில் என்ன ப்ராப்ளம் இருக்கோ, அவங்களுக்கு பின்னாடி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது அவங்களுக்கு தான் தெரியும். ஃபஸ்ட்டு அவங்க இன்னொருத்தரோட ஒய்ஃபு, அவங்க நமக்கு அக்கா மாதிரி, இல்லைனா தங்கச்சி மாதிரி, இல்லைனா அம்மா மாதிரி. அவங்கள போய் தப்பாக பேசுகிறது எவ்வளோ பெரிய தப்பு. இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் கெட்டு போகிறதுக்கு சினிமாவும் பான் மூவிஸும் தான் காரணம். பொதுவாக எல்லா மனுஷங்களுக்கும் காம எண்ணங்கள் வர்றது ஒரு நார்மலான விஷயம்தான். இந்த காம உணர்வு இருந்தால் தான் குழந்தை பெற்றுக்க முடியும், அவங்களோட வம்சத்தை பெருக்க முடியும். அதுக்காக தான் கடவுள் நமக்கு இந்த காம உணர்ச்சிகளை இயல்பாகவே கொடுத்துருக்காரு. நமக்கு இந்த காம எண்ணங்கள் வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பான் மூவிஸில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஸ்டெப் மாம், ஆன்டிஸ், நெய்பர்ஸ் இந்த மாதிரி டைட்டிலை வச்சு நம்ம மைண்டில் திணிக்க பார்க்குறாங்க. நம்மளை ஒரு அனிமல்ஸ் மாதிரி மாற்ற பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தது வெறும் சாம்பிள் தான். நிறைய பேர் இந்த கோர்ஸை வாங்கியிருக்காங்க, நிறைய பேர் பாசிட்டிவாக ரிவ்யூஸும் கொடுத்துருக்காங்க. இந்த நோஃபேப் கோர்ஸ் வீடியோஸை நீங்களும் வாங்குங்க, உங்கள் லைஃப்க்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். எல்லாருமே இந்த கோர்ஸை வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த கோர்ஸை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் எங்களோட ஜிபே நம்பர் 9360644713. இந்த ஜிபேவோட நேம் அரவிந்த் சூர்யா. இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் 197 ருபீஸ் அனுப்பிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும். வாட்ஸ்அப் நம்பரும் சேம் இதே தான் 9360644713. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனதும் நாங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிரைவ் லிங்க் தருவோம். அந்த டிரைவ் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ ஓப்பன் ஆகிடும். இது மூலிமா நீங்கள் அந்த கோர்ஸை பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாருமே இந்த கோர்ஸை வாங்க ட்ரை பண்ணுங்கள். இது கண்டிப்பாக உங்கள் லைஃப்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு செம்ம மோட்டிவேஷனாக இருக்கும்.